ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கூடவே 4 தக்காளி பழம், 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 பட்டை, 2 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, 5 காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இதை ஆற விட்டுக்கலாம். இந்த ஆற வச்சதை மிக்சியில் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டு வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடியே 2 ஏலக்காய், 2 பட்டை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 பச்சை மிளகாயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துட்டுக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இந்த டைமில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா வாசனை வந்ததும் மேலே மல்லி இலை தூவிக்கோங்க. இந்த அருமையான பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தி ரோட்டியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.